மட்டும் ஆட் பண்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு இது வாங்குறது, நிதி வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல, மோடி கிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து நிதி வாங்குறதுக்கு துப்பு இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி 40 பேர் புடுங்கிறதுக்கா போயிருக்காங்க. இருங்க தயவு செஞ்சு என் வாயை கிளறாதீங்க. நான் அடுத்த வாரத்தை கேட்பேன். 40 பேர் புடுங்கிறதுக்காக மக்களவை உறுப்பினரா அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அடுத்த வாரத்தை நான் கேட்பேன். நீங்க ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இல்லைங்க நீங்க சொல்றீங்களா துப்புங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்களா, அப்ப நீங்க புடுங்கிறதுக்கு அனுப்புனீங்களாங்கிற வார்த்தையை நானும் பயன்படுத்துவேன். நான் சொல்றேன் பாருங்க, எங்க மாநில தலைவர் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க எந்த ஸ்லாங்ல பேசுறீங்களோ அதே ஸ்லாங்ல தான் இனிமேட்டு பாஜக காரர்கள் பதிலடி தருவோம் அப்படிங்கறத எங்க மாநில தலைவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. திருப்பியும் சொல்றோம், அதே மாதிரி வார்த்தையை மாநில தலைவருக்கு எதிராக நீங்க பாருங்க. அவர் மோடியை பத்தி திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி இனிமேட்டு அண்ணாமலை பத்தி திட்டினீங்கன்னா அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும் கோவம் வரும். தயவு செஞ்சு அதெல்லாம் பேசாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, என்ன பணம் இருங்க பணம் வாங்கி தரது யாரோட வேலைங்க? எதுக்குங்க 40 பேர் அங்க மாநிலங்களவைக்கு அனுப்பியிருக்காங்க? என்ன போண்டா திங்கிறதுக்கும் மிச்சர் திங்கிறதுக்கு அங்க உட்காந்து பெஞ்சு தட்டுறதுக்கும் போய் அங்க உட்காந்து இந்த சட்ட புத்தகம்னு ஒண்ணு கையில வச்சுட்டு ஒரு பேல அதை பிரிச்சு பார்த்தது கிடையாது. உள்ள என்ன இருக்குது ஏது இருக்குது.